யூடியூப்பில் தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க? இன்றைக்கி உள்ள டாபிக் என்னென்னா, மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள், மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற டாப்பிக்கில் வெரி குட் குயிக்காக நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஜோயல் சாப்டர் 2 verse 25. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை, பச்சை புழு பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன், திரும்ப அளிப்பேன். ஐ வில் ரெஸ்டோர் டு யூ. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆண்டவர் மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த செய்தியின் முழு சாராம்சம், மீண்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மீண்டும் கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். மீண்டும் கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். வருஷத்தின் கடைசி காலத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். உலகத்தின் முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். மட்டுமல்ல, வருகை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் என்பதையும் நினைவு கூற வேண்டும் என்பதுதான் உண்மை. அப்போது இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், திரும்ப நான் கொடுப்பேன், திரும்ப நீ பெற்றுக்கொள்வ, மீண்டும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வாக்கு தத்தம் போல தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கி இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேச பிரியப்படுறாரு. நான் டெய்லி உங்களோடு கூட பேசி உங்களில் ஒருவன், சிலருக்கு மூத்த சகோதரன், இல்லை சிலருக்கு நான் ஒரு உடன் ஊழியன், இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை, குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கிள்னு சொல்லுவீங்க. அப்புறம் இப்படி நம்ம அதாவது நம்ம ஒருவருக்கு ஒருவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கிறோம். இந்த நாட்களில் தொடர்ந்து 3 வருஷமாக உங்களுக்கு தொடர் ஊழியத்தை நாம் செஞ்சுட்டு வரோம். இது பெரிய காரியன்றது, அதாவது ரொம்ப அது சாதாரண விஷயம் இல்லைன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. என்றாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு தத்துவமாக நீங்கள் பிடிக்கணும். மீண்டும் நான் உங்களை பலப்படுத்த போகிறேன், மீண்டும் நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், மீண்டும் மீண்டும் திரும்ப கொடுக்க போகிறேன். இப்படி பல வார்த்தைகள் தமிழில் இருக்குது. தமிழை போல் இத்தனை விதமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேறு எங்கேயாவது இருக்குமான்னு எனக்கு இன்னும் தெரியல. இருக்கும் நம்புகிறேன். ஆனால் நம்முடைய மொழி போல் ஒரு மேன்மையானது இருக்காது என்பது தான் என்னுடைய நம்பிக்கை. ரைட், சரி. தேவனுடைய பிள்ளைகளை எப்படி பிரதர் திரும்ப கொடுப்பாரு? எப்படி திரும்ப போனது திரும்ப வருமா? போனது திரும்ப வருமா? வர வேண்டிய காரியங்கள் நிச்சயமாக வந்து தான் ஆகும். அதனால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்தணும். வருமா வராதான்றது நம்முடைய கால்குலேஷன் கிடையாது, நம்முடைய தீர்மானம் கிடையாது, உங்களுடைய தீர்மானம் கிடையாது, உங்களுடைய எண்ணம் கிடையாது, உங்களுடைய நோக்கம் கிடையாது. தேவன் உங்கள் மேல் வைத்த அவருடைய திட்டம், மீண்டும் நீங்கள் கட்டப்படுவீர்கள், மீண்டும் நீங்கள் எழும்புவீர்கள், மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரியா? அப்போது இன்றைக்கு உதாரணமாக இதை குறித்து நான் சொல்லும்போது, ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து, அந்த ரூத்தின் புத்தகம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து சில வசனங்களை இதற்கு ஆதாரமாகவும் தேவனுடைய ஆலோசனையாகவும் உங்களுக்கு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறேன். வேகமாக கர்த்தருடைய பிள்ளைகளை, ரூத்தின் புத்தகத்துக்கு திருப்புவோமா வேதத்தை? ரூத்தின் புத்தகம், வேதத்தை திறந்து 1ஆம் அதிகாரம், ரூத்தின் புத்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்தின் புத்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள்.
வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் வார்கோதுமையின் அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். எப்போது நம்ம பிரசங்கித்தாலும் அது வேத வசன அடிப்படையில் நம்ம போதிக்கிறோம். ஏன்னா வசனம்தான் பேசுறது தவிர ஊழியக்காரன் பேசுறது இல்லை. பைபிள் அப்படி தானே சொல்லுகிறது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே எங்களில் இருந்து வேத வசனத்தின் மூலமாக அல்லது வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அப்போது நகோமியினுடைய லைஃப்பில் ஒரு நாள் ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது, ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுகிறது. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகளை இந்த டேர்னிங் பாயிண்ட்னு சொல்கிறேன்ல, திருப்பு முனை, கடந்த அக்டோபர் 23 7 திருப்பு முனைகள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த டேர்னிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் வரும்போது அதை நீங்கள் அப்படியே கேட்ச் பண்ணிக்கிடணும், அப்படியே பிடிச்சிக்கிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு டேர்னிங் பாயிண்ட், எல்லாருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கர்த்தர் அனுமதிப்பார், ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அப்போது என்ன பிரச்சனை நகோமிக்கு, என்ன போராட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா, அந்த ரூத்தின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. போதும். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற ஒரு காலம். அப்போ தேசத்தில் பயங்கரமான ஒரு பஞ்சம். இந்த பஞ்ச காலத்தில் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் தற்காத்து கொள்ள அல்லது பாதுகாத்து கொள்ள வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் தன் மனைவி புருஷன் பிள்ளைகளோடு கூட மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. பெத்லகேம் ஊர்லேருந்து பார்த்தா பெத்லகேம் என்பது இஸ்ரவேல் தேசம். ஆனால் அது அருகாமையில் உள்ள தேசம் மோவாப் தேசம். மோவாப் ஞாபகம் இருக்கா? அதாவது லோத்தின் சந்ததி, அருவருப்பான சந்ததியில் உருவாக்கப்பட்டது தான் இந்த மோவாப்பியர், அம்மோனியர். சரியா? இது அந்த சந்ததிக்கும் இஸ்ரவேல் சந்ததிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்கள் எப்போதுமே தேவனுக்கு விரோதமான ஜனம். ஆனால் அந்த நாட்களில் இந்த பெத்லகேமில் ஒரு பயங்கரமான கொடிய தரித்திரம், கொடிய பஞ்சம். அப்போ வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அப்போது நகோமி அந்த மோவாப்பில் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் நம்ம வாசித்தோம், மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரிக்கிறாள். மோவாப் தேசத்தில் போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மோவாப் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருந்திருக்குது. காரணம் செழிப்பாக இருந்திருக்குது. அந்த செழிப்பை பார்த்த உடனே நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி தான், கர்த்தருடைய தேசம்தான், இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம பேசாமல் மோவாப்பியர் நாட்டுக்கு போயிடலான்னு அவங்க மோவாப் தேசத்தில் போயிட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 10 வருஷம் அவங்க அங்கே இருந்துட்டாங்க அல்லது வாசம் பண்ணாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஒரு தேவன் அருவருக்கிற ஒரு இடம், தேவ ஜனங்களுக்கு விரோதமான ஒரு சந்ததி, அதுதான் மோவாப். மோவாப் அப்படின்ற வேர்டுக்கு பைபிள் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தா அருவருப்புன்னு அர்த்தம். மோவாப் அப்படின்னா அருவருப்பு, அபாமினேஷன். அப்போது அருவருப்புங்கிறது இவங்களுக்கு முக்கியமாக இல்லை. தற்காலத்தில் நம்ம இப்படி தப்பிக்கணும். தற்காலத்தில் இப்போ உள்ள பாடுகள் நமக்கு வேண்டாம், இப்போ உள்ள நெருக்கம் நமக்கு வேண்டாம். எப்படியாயிலும் தப்பி மோவாவுக்கு போயிட்டா அங்கே ப்ளசன்ட் ஸ்டே, சில ஹோட்டலுக்கு பேரில் ப்ளசன்ட் ஸ்டே ஹோட்டல் அப்படின்னு
உள்ளே பார்த்தா ப்ளசண்ட்டாகவே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த மோவாப் தேசத்தில் 10 வருஷம் இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க தங்களை அந்த தேசத்துக்காக விற்று போட்டது மாதிரி ஆயிட்டு. ஆனால் நடந்தது என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். ம் அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார். 3ஆம் வசனத்தின்படி இப்போ புருஷன் இல்லை, அவள் ஒரு விதவை ஆயிட்டா. அப்போ அவளும் அவளுடைய 2 குமாரர் மற்றும் பிள்ளைகள் மாதிரி தான் இருக்காங்க, பையன்மார் மட்டும் தான் இருக்கிறாங்க. அடுத்த வசனம், இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், ம் மற்றவள் பேர் ரூத். மற்றவர் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். ஆமாம், 5ஆம் வசனத்துக்கு வாங்க. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். இருவருமே இறந்துட்டாங்க. இப்போ 2 மருமகமார்களுக்கு புருஷமார் இல்லை, புருஷர்கள் இறந்து போனார்கள். 2 குமாரரையும் சாக கொடுத்தா, புருஷனையும் சாக கொடுத்துட்டு புருஷனை இழந்து தனித்தவளானாள் அப்படின்னு 5ஆம் வசனத்தில் பாருங்க. தனித்தவளானாள். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவள் தனிமையாக்கப்படுகிறாள். அப்போது இதிலிருந்து நான் ஒரு பாடத்தை அங்கே படிக்கிறேன். என்ன படிக்கிறேன்னா, மோவாப் ரொம்ப அட்ராக்ஷனான பிளேஸு. மோவாப் அருவருப்பு. அநேகருக்கு இன்றைக்கி அருவருப்பாகவே தெரிய மாட்டேங்குது. எப்பா கஞ்சா பிடிக்காதடா, அது ஒரு பயங்கரமான அருவருப்பு. ஆமாம், லிவிங் டுகெதர் அது பயங்கரமான அருவருப்பு. அருவருப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி ஓரின சேர்க்கை அது சொல்ல முடியாத அருவருப்பு. ஆனால் கேட்குறானுங்களா? இல்லை. அது மாதிரி நிறைய குடிக்காத, அது ஒரு அருவருப்பான ஒரு காரியம். ஒய்ஃப் அடிக்காத, அது ஒரு அருவருப்பான காரியம். ஒய்ஃப் புருஷன் அடிக்காத, அது ஒரு வேதனையான காரியம். ஆனால் நிறைய பேர் கேட்பது இல்லை. தற்கால இன்பத்திற்காக, தற்கால ஆசீர்வாதத்துக்காக அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகருக்கு உபத்திரவமே வரக்கூடாது பாருங்க. உபத்திரம் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் ஃபுல்லாக இருந்தால் பிரைஸ் காட், ஆமேன், அதான் கிரேஸு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை, பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லையா. உலகத்தில் கூட பாருங்கள், அதாவது ஒரு பெட்டி கடை வைக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு பிறகு அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக மாறுது. அப்போ அந்த முதலாளியை கேட்டால் சொல்லுவார், எனக்கு வானத்திலேருந்து சூப்பர் மார்க்கெட்டு வரல, நான் பிரயாசப்பட்டு என் தரிசனம் ஆண்டவருடைய கிருபை எனக்கு இருந்ததுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போது இன்றைக்கி நான் உங்களோடு பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டால், அருவருப்பு நகோமிக்கும் அவனுடைய புருஷனுக்கும் அது அருவருப்பாகவே தெரியல. கொஞ்ச கால பஞ்சத்துக்காக பயந்து ஓடினதின் விளைவு புருஷனை சாக கொடுத்து, பிள்ளைகளெல்லாம் சாக கொடுத்து, தானும் விதவையாகி, அந்த தன்னுடைய மருமகமார்களும் விதவை ஆயிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு பாடும் வேதனையும் கஷ்டமும். அவங்க பிற்காலத்தில் தான் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த பிரச்சனை வருது. ஆரம்பத்தில் வரல. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற உங்களுக்குள்ளே இப்படி நிறைய இழப்புகளும், ஆமாம் பிரதர், நான் கூட உலகத்துக்குள்ளே போயிட்டேன், தேவ சமூகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன், அந்நிய நுகத்தில் நான் கட்டப்பட்டுட்டேன், அதனால தான் எனக்கு பல வேதனைகளும் சோதனைகளும். ஆனால் அந்த பழைய கிருபை எனக்கு கிடைக்குமா? அந்த பழைய கிருபை எனக்கு கிடைக்குமா? அந்த பழைய ஆசீர்வாதம் திரும்ப எனக்குள்ளே வருமா? ஆரம்ப காலத்தில் நான் எப்படி ஜெபித்தேனோ அதை போல் என்னால் ஜெபிக்க முடியுமா? ஆரம்ப காலத்தில் நான் எப்படி கர்த்தருக்குள்ளே அகமகிழ்ந்து ஆண்டருக்குள்ளே அகமகிழ்ச்சியாக இருந்தேனோ அதே போல் இப்போ இருக்க முடியுமா என்றெல்லாம் நீங்கள் அங்கலாய்ப்பீர்களே. ஆனால் உங்களுக்காக தான் நான் அந்த ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வேதத்தில் நாம் வாசித்த 22ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, இப்படி நகோமி மோவாப் ஸ்திரியான மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வருகிறாள். மீண்டும் கட்டப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு நகோமிக்கு கர்த்தர் கொடுக்கிறார்.
மீண்டும் எழும்புவதற்கான ஒரு வாய்ப்பை நகோமிக்கு கர்த்தர் கொடுக்கிறார். வார்கோதுமையின் அறுப்பின் துவக்கத்தில் பெத்லகேமுக்கு வந்தாங்க. அப்போ வார்கோதுமை அறுவடை காலம் என்றால் வாட்ஸ் த மீனிங்? அந்த தரித்திரம் ஒழிகிறது, பஞ்சம் ஒழிகிறது. அந்த பார்லி அறுவடை. அப்போ அறுவடையினாலே ஒரு செழிப்புக்கு அடையாளம். அப்போ மீண்டும் ஒரு திருப்பு முனையை அன்றைக்கு ரூத்துக்கு கட்டளையிட்ட தேவன் இந்த நாளில் இந்த செய்தியை திடீரென்று உங்களுக்கு கொண்டு வராமல் 2-3 நாட்களாக யோசித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நேரடி ஒளிபரப்பு, சரியா? என்னைக்கோ பேசினதை திரும்ப மறு ஒளிபரப்பு அல்ல, கர்த்தருடைய நாமத்தினால. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இன்றைக்கு நான் பாரத்தோடு உங்களுக்கு சொல்வதெல்லாம் என்னன்னு கேட்டால், மீண்டும் நீங்கள் எழும்புவீர்கள். ஏனென்றால் மீண்டும் பெத்லகேமுக்கு நகோமி திரும்பி வந்தாள். அவள் வரும்போது பார்த்தால் பெத்லகேமில் எல்லா வயல் நிலங்களில் பார்லி விளைந்திருக்கிறது, அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிறது. அறுவடையின் காலத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அறுவடையின் காலம் உண்டு, உங்களுக்கு ஒரு மீட்பின் காலம் உண்டு, உங்களுக்கு ஒரு விடுதலையின் காலம் உண்டு என்பதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம். ரூத்தின் புத்தகம். அப்போது இந்த புத்தகத்தில் இன்னொரு காரியம், இதை வாசிக்கும் போது எனக்கு எப்படி நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் எப்படி திருப்பி கொள்வது? நகையெல்லாம் அடமானத்தில் கிடக்குது, நான் எப்படி திருப்பி கொள்வது? சமாதானம் இல்லை, சமாதானத்தை இழந்துட்டேன், திருப்பி கொள்வது. வேலை இழந்துட்டேன், எப்படி திருப்பி கொள்வது? சரியா, பலவீனமாயிட்டு பழைய பலனை நான் திருப்பி கொள்ள முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், முடியும். வாசிங்க. ஒன்று என்னென்னா, ரூத்தின் புத்தகத்தில் 1 அதிகாரம் 6 வசனம். 1 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்ட போது தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அவளுக்கு ஒரு தகவல், அந்நிய தேசத்தில் இருக்கிறாள். நல்ல கவனிங்க. அருவருப்பான பூமி, அருவருப்பான ஸ்தலம், தேவன் வெறுக்கிற இடமா இருந்தாலும் அவளுக்கு ஒரு தகவல் போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் தான் கிருபை. அவள் அந்நிய தேசத்துக்கு போயிட்டா, என்னை நம்பாமல் போயிட்டா, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கல, ஆனால் நான் இதோட நகோமியை ஏற கட்டிட்டேன் அப்படின்னு பரலோகம் ஒதுக்கவில்லை. அவள் இருக்கிறது அந்நிய தேசம், அருவருப்பான இடம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்தில் இருக்கிற நகோமிக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. நகோமி கேள்விப்பட்டாள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு அருவருப்புக்குள்ளே சிக்கி, அல்லது ஏதோ ஒரு வேதனைக்குள்ளே சிக்கி, அல்லது ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ளே சிக்கி, கடன் பாரத்துக்குள்ளே சிக்கி, அல்லது வேறு என்னென்ன இதில் சிக்கி இருக்கிறீங்களோ, மாய வலையில் சிக்கி, இல்லை இன்னைக்கு ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, எல்லா சொத்துக்களெல்லாம் ஒருத்தன் ஏமாற்றி கொண்டு போய் எங்களை ஒன்றும் இல்லாமல் கடைசியில் நடுத்தெருவில் விட்டுவிட்டான்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கி போய் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒரு தகவல் வருகிறது. ஐயோ, நான் இப்போ பாவத்துக்குள்ளே கிடக்கிறேன்னு, அந்நிய நுகத்தில் கிடக்கிறேன்னு, எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா? ஆண்டவருடைய நாமத்தில் சொல்ல, நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக தான் மரித்தார். ஆமேன். அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, நகோமிக்கு மோவாப்புக்கு ஒரு தகவல் போகுது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். கையை வை தலையிலையா சொல்லுங்க, சந்திக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே 6ஆம் வசனத்தின் கடைசியில் மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி நகோமி எழும்ப ஆரம்பிக்கிறாள். அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே, ஏற்கனவே 10 வருஷம் செட்டில் ஆயாச்சு, 10 வருஷம் பெத்லகேமை மறந்தாச்சு. இனி என்னத்தை நம்ம போய் நம்ம சுய நாட்டுக்கு போகிறோம், இங்கே இருந்துருவோம். அப்படி எத்தனை பேர் இருந்துட்டாங்க தெரியுமா? ஆனால் நகோமி எழும்பிட்டா. ஏன்னா நகோமியை குறித்து ஒரு தேவ சித்தம் இருக்குது. இன்றைக்கி ஊழியக்காரனாகி நான் சொல்கிறேன், உங்களை குறித்து ஒரு தேவ சித்தம் இருக்குது, உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவ சித்தம் இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். லோத்தி பாருங்கள், பைபிளில் உதாரணத்துக்கு ஆதியாகமம் 19:26
19ஆம் அதிகாரத்தில் தேவன் அவர்கள் மேல் வைத்த கிருபையினால், அந்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம அப்படி ஜெபத்துக்குள்ளே போயிடுவோமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வேகமாக திருப்புங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் அதில் ஒன்று இருக்குது. நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். 19ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகத்தினுடைய 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, அந்த வேர்டை பாருங்க, அண்டர்லைன் த வேர்டு. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அல்லது கிருபையினாலே அந்த புருஷன் அவன் கையை, மனைவியின் கையை பிடித்து, குமாரத்தின் கையை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டாங்க. ஆமாம், அப்போ தேவன் லோத்தின் குடும்பம் முழுவதும் மேலே, அதாவது அவனுடைய லோத்து மேலே, அவன் மனைவி மேலே, அவன் பிள்ளைகள் மேலே, எல்லார் மேலேயும் கர்த்தர் கிருபை வைக்கிறார். ஒரு நீதிமானாகிய லோத்தின் நிமித்தம் முழு குடும்பமும் வெளியே வந்தது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் 26ஆம் வசனத்துக்கு வரும்போது வாசிக்கிறோம், அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். கிரேஸ் கிரேஸுக்கு ஒரு எல்லை இருக்குது, கிருபைக்கு ஒரு எல்லை இருக்குது. கிரேஸ்ன்னு சொல்லிக்கிட்டே போயிட முடியாது. கிருபைக்கு ஒரு எல்லை இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்போது அந்த தேவன் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினால மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து தேவதூதன் விட்டானே, அதோட ஒரு அடியாக ஓட்டம் பிடிக்க வேண்டியது தானே. அவளுக்கு அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த இடத்த அவளால் பார்க்காம இருக்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, சோதோமை விட்டு வர்றதுக்கு அவளுக்கு மனதில்லை. சரீரம் வெளியே வந்துட்டு, ஆனால் மனது இடம் கொடுக்க மாட்டேங்குது. அதனால் திரும்பி பார்த்தா, அதனால் ஒரு வேதனைக்குரிய சூழ்நிலை ஆயாச்சு. ஆனால் நகோமி எழுந்த பிறகு அவள் திரும்ப மோவாப்பை பார்க்கவே இல்லை. அதுதான் பாயிண்ட்டு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த 5 நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆமாம், எழும்பிருங்க. நான் சிகரெட் செயின் ஸ்மோக்கர் ஆகிட்டேன். ரகசியமாக ஒளிஞ்சு ஒய்ஃபுக்கு தெரியாமல் குடிச்சிக்கிட்டு கிடக்கேன். மனைவிக்கு தெரியாமல் நான் ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிட்டேன். சரியா? இப்போ கவலைப்படாதீங்க தம்பி, தங்கச்சி. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை இரக்கம் பாராட்டார். அம்மா எல்லார் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால், ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் கட்டப்பட போகிறோம், மீண்டும் நாங்கள் எழும்புவோம், மீண்டும் பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, நகோமியின் வாழ்க்கையில் குறுக்கிட்ட என் ஆண்டவருடைய கரம், ஆண்டவரே, பலத்த விதமாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நகோமிக்கு மறுபடியும் பெத்லகேமில் ஒரு வாழ்வு கிடைத்தது. நகோமிக்கு கர்த்தருடைய கண்கள் தயவு கிடைத்தது. ஏசப்பா, முதிர் வயதில் ஆதரவு கிடைத்தது. பைபிளில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, 4:16 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டு. 4:16 நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்க்கிற தாயாக மாறிட்டா. தாயினுடைய ஸ்தானம் நகோமிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே மீண்டும் அவளுக்கு தாயாக கூடிய ஒரு தருணத்தை வசனம் நமக்கு காட்டி கொடுத்தது. மீண்டும் உங்களுக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கைகளை உயர்த்துங்க. தேவனே, நகோமியை ஆசீர்வதித்த தேவனே, நகோமியின் லைஃப்ல கிரியை செய்த தேவனே, கர்த்தர் மகிமையாய் கிரியை செய்ய போகிறீர். ஷந்தாரா பா கபா லஹா தரா மகபா தலா கபா. இயேசுவின் நாமத்தினால நான் மறுபடியும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். அப்பா, ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. மீண்டும் பெற்றுக்கொள்ளுவார்களாக. மீண்டும் நீங்க எழும்பிருங்க. ஆமென். நோ மோர் மோவாப். ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் மோவாப் கிடையாது. கர்த்தர் என்னை எழுப்புகிறார். வாயத்தை நீங்களே அறிக்கையிட்டுருங்க, நீங்களே எழும்பிருங்க. ஆமென், 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 ஆமென். ஷாந்தாரா பா கபா தூதாரா காலா பா தூபாலா கபா தாலா கபா. ஒரு புது பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறீர். புது பலனை தருகிறீர். புதிய கிருபை தருகிறீர். புது கிருபை இயேசுவின் நாமத்தில். யாரெல்லாம் இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, இந்த கடைசி நிமிஷத்துல தேவ பிரசன்னத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆட்கொள்ளுகிறதற்காக நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, திரும்ப அழிப்பேன் என்று யோவேல் 2:25 சொல்லப்பட்டது போல
உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை உயர்த்த போகிற காரணத்துக்காக நேரம் காலம் சமயம் வந்ததுக்காக நன்றி. The time has come, my dear brothers and sisters. இந்த நேரம் வந்து விட்டது. நல்ல கரங்களை தட்டி thank you Lord, எனக்கு ஜெயம் கொடுக்கிறீரே நன்றி, எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறீரே நன்றி, என் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த ஆன்லைன் மீட்டிங்ஸ்ல ஓ இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஒரு புது பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு புது கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆட்கொண்டு வழி நடத்துகிறீர். எவ்வளோ பெரிய ரெவலேஷன், எவ்வளோ பெரிய கிருபை கொடுத்துட்டீங்க, எழுப்பிட்டீங்க. லார்ட் வி பிரைஸ் யூ, லார்ட் வி ஹானர் யூ, லார்ட் வி கிவ் ஆல் த க்ளோரி. ஆமென். உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபம் உங்களுக்குள்ள வந்துட்டு. ஆமென். அதனால கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. பழைய கதையை, பழைய ஓல்டு ஸ்டோரியை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்க. சரியா? கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேல் உங்களை நடத்துவார். நீங்கள் பெற்ற நன்மைகளை, நீங்கள் இன்றைக்கு பெற்ற ஆசீர்வாதங்களை வாட்ஸ்அப்பில் 2 வரி எழுத மறந்துடாதீங்க. சரியா? உங்கள் ஜப குறிப்புகளை அனுப்பவும் மறந்துடாதீங்க. சரியா? இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் கர்த்தர் நடத்துவார். தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.